காலை வணக்கம். நம்மளுடைய பள்ளியினுடைய ஆண்டு விழா துவங்கப்பட்டது. நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு இதனுடைய அமர்வு ஒரு 10:30 மணியிலிருந்து அடுத்ததாக வந்துட்டுருக்கின்ற மேடையில் வீட்டிருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களையும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமே. வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்று, ஏன்னா அந்த ஷீல்டு கொடுக்கறது மற்ற ப்ரோக்ராம் எல்லாமே 10:30. அப்போ நம்ம அறிமுகப்படுத்தி எல்லாருக்கும் பண்ணிக்குவோம். அதனால் முதல் தொடக்கமாக பட்டிமன்றம். மீண்டும் காலை வணக்கம். முதல் முத்தாய்ப்பாக பட்டிமன்றம். இந்த விழாவின் எங்களுக்கு சிறப்பு விருந்தினராக நாங்கள் அழைக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய அழைப்பினை ஏற்று முதுநிலை தமிழாசிரியர் ஐயா பேராசிரியர் அவர்கள் தமிழகம் எங்கும் எங்கெல்லாம் ப்ரோக்ராம் நடக்கும் பொழுது அங்கெல்லாம் வாய் வார்த்தையில் சொல்லிட்டா போகிறோம் வந்திருப்பாங்க. மதிவாணன் ஐயா அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி, கல்லை கவிஞர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களையும் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். பொறியாளர் ஜே பிரகாஷ் ஐயா அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி ஒரு வாழ்த்துறையோடு மதிவாணன் ஐயா அவர்களை தொடங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க தமிழ், வளர்க குரல் நெறி. மிக அற்புதமாக நம்முடைய காஞ்சனாதேவி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய ஆண்டு விழா தொடக்கம். இந்த தொடக்க விழாவிலே நம்முடைய நிறுவனர் ஐயா உட்பட ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், விருந்தினர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த ஆண்டு விழாவினை மிக சிறப்பாக நடத்த இருக்கின்றோம். இதனுடைய முதற்கட்டமாக இங்கே பட்டிமன்றம் நடக்க இருக்கின்றது. ஒற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று நம்முடைய சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கல்வி ஒன்றுதான் நம்முடைய உலக மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி மிகச்சிறந்த பண்பாட்டுடன் அவருடைய வாழ்க்கையை விளங்கச் செய்வது. ஆகவே அத்தகைய கல்வியை நாம் பெற வேண்டும். பொறுமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து 7 தலைமுறைகளுக்கு நன்மையை தருகின்ற அந்த கல்வியை பெறுகின்ற மாணவ செல்வங்களெல்லாம் நம்முடைய அருமைமிகு காஞ்சனாதேவி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் சேர்ந்திருக்கிறீர்கள். இந்த கல்வியினுடைய பல்வேறு கூறுகளில் பேச்சாற்றல், நடிப்பாற்றல், கல்வி கற்றல், பாடல், இது போன்ற பல்வேறு வகைகள் இருக்கின்றன. நம்முடைய நிறுவனர் ஐயா அவர்கள் மாணவர்களை இங்கு தேர்வு செய்து ஒரு அருமையான பட்டிமன்றம், இதனை வழக்காடு மன்றம் என்றும் இன்னொரு பிரிவு இருக்குது. இந்த பட்டிமன்றத்தில் ஒவ்வொரு மாணவர்களுடைய தனித்திறமை வெளிப்படும். ஒவ்வொருவரும் தாங்கள் எடுத்துக்கொண்ட பொருளை வலியுறுத்தி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே அவருடைய உரையை வழங்க வேண்டும். அவற்றினை நம்முடைய நடுவர் அவர்கள் அதனை இரு அணியினுடைய பேச்சுக்களை கேட்டு எது சிறந்தது, எது சரியானது என்று பட்டிமன்ற முடிவினை கூறுவார்கள். அந்த வகையில் இல்லை யார் யார் கலந்து கொள்ளணும்? நம்ம இது இருக்க பட்டியல் இருக்க பட்டியல் இல்லைங்களா? சரி, பரவாயில்ல. இந்த தலைப்பு என்ன? அறிவு வழக்கம். ஒரு அருமையான தலைப்பினை இங்கே நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இந்த மாணவ செல்வங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய மாணவர்களுக்கு பெரிதும் தேவை அறிவா ஒழுக்கமா? இந்த அறிவு என்பது அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வினை தரக்கூடியது, அழிவு நேராமல் காக்கக்கூடியது என்று சொல்லியிருக்கிறார். அத்தகைய அறிவுதான் சிறந்தது, நம்முடைய இன்றைய மாணவர்களுக்கு தேவை என்று எந்த அணி? நீங்களா? அறிவு என்ற அணி யார்? இந்த அணியா? மகிழ்ச்சி.
நம்முடைய இடது பக்கத்தில் இருக்கின்ற அணியினர் இன்றைய மாணவர்களுக்கு பெரிதும் தேவையானது அறிவுதான் என்று வாதிட வந்திருக்கிறார்கள். அதே போல் வலது பக்கத்தில் இருக்கின்ற இந்த அணியினர் ஒழுக்கம்தான் இன்றைய மாணவர்களுக்கு பெரிதும் தேவை. ஏனென்றால் வள்ளுவ பெருமான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்று சொல்லியிருக்கிறார். பெருமையை தரக்கூடியது ஒழுக்கம் என்று சொல்லியிருக்கிறார் என்ற கருத்தினை வலியுறுத்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இருவரும் இரு அணியினரும் எப்படி வாதிடுகிறார்கள், எப்படி கருத்தினை முன்வைக்கப் போகிறார்கள் என்பதனை நம்முடைய நடுவர் அவர்கள் ஆராய்ந்து அருமையான ஒரு தீர்ப்பை வழங்க இருக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய பெரிதும் போற்றுவதற்கும் பாராட்டுவதற்கும் உரியது என்னவென்றால், பொதுவாக பட்டிமன்றம் என்றாலே மிகப்பெரிய புகழ்பெற்ற பேச்சாளர்கள்லாம் கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த இரண்டு அணியினரும் சரி, நடுவரும் சரி, எதிர்காலத்தில் மிகச்சிறந்த பேச்சாளர்களாக, பட்டிமன்ற நடுவர்களாக, பட்டிமன்ற பங்கேற்பாளர்களாக வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி மாணவ செல்வங்களையே இந்த இரண்டு அணியில் நிறுத்தி மாணவர்களையே இங்கே அணி தலைவராக நடுவராக இங்கே நம்முடைய நிர்வாகம் அமைத்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது. இப்பொழுது நடுவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன் முதற்கண் நம்முடைய கல்லை தமிழ் சங்கத்தினுடைய துணைத் தலைவர், ஆர்கேஎஸ் பிஎட் கல்லூரியுடைய முன்னாள் முதல்வர் ஐயா கல்லை கவிஞர் தமிழ்ச்செம்மல் திரு கல்லை கவிஞர் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அன்பார்ந்த இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளே, பேராசிரியர் பெருமக்களே, வருங்கால இந்தியாவை தூக்கி நிறுத்துகின்ற ஆண் இளம் சிங்கங்களே, பெண் இளம் சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 17 ஆண்டுகளாக மிக சிறப்பாக இந்த பகுதியிலே கல்வியை வளர்த்து வரக்கூடிய இந்த காஞ்சனாப்பள்ளியுடைய ஆண்டு விழாவிலே பங்கு பெறுவதிலே நான் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எதிர்காலத்திலே அப்துல் கலாம் அவர்கள், உங்களுடைய பள்ளியினுடைய முன்னிலையில் இருக்கின்றார் அப்துல் கலாம், டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள், 2020 ஆண்டிலே நம்முடைய இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக அமையும் என்று சொன்னார்கள். யாரை நம்பி என்றால், எங்கள் போன்ற வயதானவர்களெல்லாம் நம்பி எல்லாம் உங்களை நம்பித்தான் சொன்னார். நீங்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், உலக அளவிலே வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கடமையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளாக வைத்து சென்றார். அப்படிப்பட்ட நிலையிலே மாணவ செல்வங்களுக்கு ஒரு வேண்டுகோள், படிக்கின்ற காலத்தில் கல்வியை பற்றி மிக சிறப்பான தகவல்களை சகோதரர் மதிவாணன் அவர்கள் தெரிவித்தார்கள். உலகத்திலே மிக சிறந்த ஒரு பொக்கிஷம் எதுவென்றால் நமக்கு கல்வி தான். அந்த கல்வியால் எல்லா இடத்திலும் நமக்கு புகழ் கிடைக்கும். இப்பொழுது அவர் இந்த பள்ளியில் உள்ள நுழைந்த உடனே ஒரு 5-6 இவரிடம் படித்தவர்கள் அனைவரும் வணக்கம் சொல்லி நான் அவங்கக்கிட்ட தான் படித்தேன்னு ஒரு பெருமையை சேர்த்தார்கள். எதிலுமே அழிக்க முடியாத செல்வம், வாழ்க்கையில் உயர்வு தரக்கூடிய ஒரு உயர்ந்த செல்வம் பணம் பொன் இதையெல்லாம் விட நாம் கற்கின்ற கல்விதான் என்பதை நீங்கள் மனதிலே பதித்து நன்றாக கற்க வேண்டும். கற்க வேண்டிய காலத்திலே நம்முடைய நேரத்தை வீணாக்காமல் நன்றாக படிக்க வேண்டும். நண்பர்களை சேர்க்கும் பொழுது நல்ல நண்பர்களாக பார்த்து நீங்கள் சேர்க்க வேண்டும். அதை போலவே கல்விக்கு மரியாதை கொடுப்பது போலவே உங்களுடைய பெற்றோர்களை மதிக்கிறதுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல் பேச்சை கேட்டு நன்றாக படித்து வாழ்வில் உயர்வடைய வேண்டும் என்ற நல்ல குறிக்கோளோடு நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளை கேட்டுக்கொண்டு, நடக்க இருக்கின்ற பட்டிமன்றத்திலே அவர்கள் ஆற்றுகின்ற கருத்துக்களை, பேசுகின்ற கருத்துக்களை எல்லோரும் கேட்டு ரசிப்போம். நீங்களும் எதிர்காலத்திலே மாறி மாறி இப்படிப்பட்ட நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இனிய வாய்ப்பளித்த பள்ளி நிர்வாகி அவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களும் நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணீங்க. மீண்டும் காலை வணக்கம். எங்களுடைய அழைப்பினை ஏற்று தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். நாளைக்கு வருடப்பிறப்பு, நிறைய இன்றைக்கி ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸு. இப்போ எங்கள் வெல்டன் சார் கூட முடிச்சுட்டு இப்போ அங்கே போயிருக்கிறாருன்னா ஸ்கூலில் துவக்கி வச்சுட்டு வந்துடுறேன், நாளிலிருந்து பள்ளி விடுமுறை.
அதனால் ஏன்னா நம்ம சண்டே லீவு நாளில் வச்சுருந்தோம்னா எல்லாமே மிக சரியாக இருக்கும். அதனால் இப்போ எங்கள் சார் வந்து ஐயா முன்ன வாங்க. அவருடைய பெயர் வந்து நாகேஸ்வரன். ஃபயர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி சிறந்த அந்த தீயணைப்பு துறையில் சாதனை புரிந்ததற்காக தமிழ்நாடு அரசின் உயரிய விருது முதலமைச்சரின் கரங்களால் அவர் பெற்றார்கள். ஏன்னா ஒரு பின்னோக்கி போகும் பொழுது ஒரு 17 வருட உழைப்பு, இந்த உழைப்புக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனமாக சார் போன்றவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. உண்மையிலே அவங்க தான் அது ஃபவுண்டர்னா பில்லர் அவங்க தான். அந்த நட்பு எங்களுக்கு அந்த கட்டத்திலேருந்து இப்போ வந்தது. சார் வந்து இப்போ தான் ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி தான் ரிட்டையர்டு ஆனார். பட் அவர் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சுருக்கமாக சொல்லிடுறேன், இன்னும் ஒரு நாள் பத்தாது. அப்படி செய்யும் பொழுது ஒரு குழந்தை ஆழ்துளை கிணறு இங்கே வடத்துரசூலூர் பக்கத்தில் நாங்கள் சாமி கும்பிட்ற ஊர் தான். ஒரு குழந்தை கீழே பாதாளத்தில் உள்ளே போயிடுது. ஆழ்துளை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அவங்கள வந்து கயிறு கட்டி அது ஒரு பெரும் போராட்டத்தில் இறங்கி தலைகீழே, அதாவது உயிரை பணைய வைத்து அதை வந்து காப்பாற்றி அதை கொண்டுட்டு வந்து அது சிறந்த சர்வீஸ் செஞ்சதுக்காக பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் அவங்க சேவை புரிஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களால உருவாக்கப்பட்டது இந்த நிறுவனம். அவங்களுக்கு ஒரு பெண்ணு ஒரு பையன், பட்டு திருமணம் ஆகிடுது, வரிசை வைக்க வராங்க. இன்னொருத்தருக்கு நெய்வேலிக்கு போய் கொடுக்கணும், சார் போனார்னா வரமாட்டாங்க அப்படின்னு தான் மன்னிக்கணுங்க ஐயா. ஏன்னா சார் வந்து அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவங்கெல்லாம் நம்ம இந்த பள்ளிக்கூடத்துக்கு மிகவும் பக்கம் பலமாங்க. ஃபயர் ஆஃபீஸில் ஒரு ஜென்டில்மேன், அவருக்கு பிரிவு உபசார விழா வச்சுருந்தாங்க கள்ளக்குறிச்சியில். அங்கே போய் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லாரும் அழுதாங்க, கண்ணீரோடு அழுதாங்க. அந்த கீழ்நிலையில் ஒர்க் பண்ணுறவங்க மேலில் இது போல் ஒரு மனுஷன் கிடைக்காதுப்பா. கவர்மெண்ட் ஜாப்னா போய் டைம் பாஸ் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க, ஏனோ தானான் இருப்பாங்க. அங்கே உள்ள ஒர்க் ஷாப்பில் உள்ளங்க மெக்கானிக்கல் அழுதாங்க. நாங்களும் போய் இருக்கும் போகும்பொழுது ஒரு ஆனந்த கண்ணீரோட, இன்னும் ஒரு 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க கூடாதா? அவர் பார்த்தீங்கன்னா 60 வயசு போல் தெரியாது. பட் அதே டயத்தில் அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது அந்த ஃபயர் ஆஃபீஸில் உள்ளவங்க, ஏன்னா அந்த நேரங்காலம் தெரியாமல் 24/7ங்கிறது போல் அவங்க அந்த ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி அவர் ஐயா இருந்து செய்தார்கள். அவருடைய வருகை எங்களுக்கு, நான் ஒரே ஒரு வேண்டுகோள் விடுத்தேன், ஐயா கட்டாயம் ஒரு குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு போகணும்னு சொல்லிவிட்டு அவங்க டைம் பஞ்சுவாலிட்டி. அதனால் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரும் பேசுவாங்க. சுவையான சாப்பாடு இப்போவே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அதனால் இருந்து பொறுமை காத்து அமைதி காத்து அவருக்கு இந்த நேரத்தில் சிறப்பு செய்து உங்கள் முன்னால் கௌரவப்படுத்துவதில் காஞ்சனாதேவி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பெருமை கொள்கிறது. இதை அவருக்கு பொன்னாடை போர்த்தின பிற்பாடு அவர் வாழ்த்துரை வழங்குவார்கள். ப்ரோக்ராம் நடைபெறும். Now the correspondent sir is honoring our guest. So he has given a lot of messages about him and his achievements in his service. So let us give a big applause to him. All the guests, they are honoring our chief guest again. With the shawl and the memento. Now I would like to ask our chief guest to speak about, just give some messages. Thank you. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதல்ல உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா இடையிலே போகிறதுக்காக. ஏன்னா சில தவிர்க்க முடியாத காரணங்களாக போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால் கொஞ்சம் முன்னாடியே போக வேண்டிய சூழ்நிலை உங்களை வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பள்ளிக்கூடமானது 17 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம். ஒரு கல்வியில் வந்து நம்மளுடைய பணி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தோம். ஒரு சில காரணங்கள்னால அதை சிறப்பாக எங்களால் செய்ய முடியலை. சரி, அதை இப்படியே விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சார்கிட்ட வந்து அதை ஒப்படைச்சோம். சார் வந்து அதை பொறுப்பேற்று மிக சிறப்பாக நடத்துகிறாரு. அதுக்காக அவருக்கு அவருடைய குடும்பத்தாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இது அப்படியே நாங்கள் பள்ளிக்கூடம் ஆரம்பித்து அப்படியே வேறு ஏதாவது நிறுவனமாக
இல்லை அப்படியே கிடப்பில் போட்டுட்டாலே எங்களுக்கு அது ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும். நாங்கள் ஆரம்பித்தது தொடர்ந்து அதை செயல்படுகிறதுங்கிறது ஒரு பெரிய காரியம். அதனால் அது எங்களுக்கு ஒவ்வொரு சமயம் இந்த போகும்போது வரும்போதும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம ஆரம்பித்ததே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது, பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதில் மிக ஒரு சந்தோஷம். நான் தீயணைப்புத் துறையில் சேர்ந்து 35 வருடங்களாக பணிபுரிஞ்சிருக்கிறேன். பணிபுரிஞ்ச காலத்தில் ஏதாயிலும் அதில் ஒரு சேவை செய்கிற மாதிரி கல்வியிலே ஏதாவது ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதில் நாங்கள் ஆரம்பித்து அது நடத்த முடியாத போயிடுச்சு. இருந்தாலும் இதை விட்டுட்டு தீயணைப்புத் துறையினுடைய பணியை சிறப்பாகவே செஞ்சுருக்கிறோம். 35 ஆண்டுகள் சிறப்பாக பணிபுரிந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மக்கள் சேவை செஞ்சதுனால நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வருடைய சிறப்பு பதக்கம் வாங்கியிருக்கிறோம். அதுக்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கிட்ட பழகும்போது ரொம்ப எளிமையாக பழகுவார், பேசுவார். ரொம்ப நாங்கள் 2 பேரும் பேசினா ரொம்ப அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருப்போம், ஒரு 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கணும் போல தோணும். எப்போ பார்த்தாலும் ஸ்கூல் வெல்ஃபேரை பற்றி பேசுவார். நம்ம அதை சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதில் முதலீடு போடணுங்கிற மாதிரி பேசவே மாட்டார். எப்போதுமே ஸ்கூலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், குழந்தைங்க நல்லா படித்து நல்லா நிலைக்கு போகணும், ஒரு பேர் வாங்கணும், டீச்சர்ஸ் வெல்ஃபேர் பார்க்கணும் அப்படிங்கிறதுல அதிகமாக அவர் கவனம் செலுத்துவார். அதுதான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது. இன்றைக்கி தவிர்க்க முடியாத, இன்றைக்கி நான் வெளியில் போகணும், இருந்தாலும் கூட எல்லாம் கிளம்பி ரெடியாக இருக்க சொல்லிவிட்டு இதுக்கு போயிட்டு சார்ட்ட அழைச்சதுக்கு போயிட்டு ஒரு பார்த்துட்டு வந்துடுறேங்கிறதுக்கு காரணம் அவருடைய எளிமையாக அந்த வளர்ச்சியாக இருக்கணும், எல்லாத்தையும் வெல்ஃபேர் பார்க்கணுங்கிற அந்த ஒரு எண்ணங்கள் தான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அது. அதனால் இங்கே ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே இந்த பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு ஒரு அதிகப்படியான ஒத்துழைப்பை தரணும்னு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். அது மாதிரி சாரோட இன்றைக்கி ஒரு 4 பேர் அவங்கள சாரோட மீட் பண்ணது இன்றைக்கி ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம நட்பு எப்போதும் தொடரணும்னு நான் நினைக்கிறேன். இடையில் போகிறதுக்கு மிகுந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வருடம் நான் முன்ன பணியில் இருக்கும்போது அவர் சொல்லுவார், எப்போதுமே வாங்க சார்னு கூப்பிடும்போது என்னால் வர்றதுக்கு முடியாது, ரொம்ப பிஸியாக இருப்பேன் எப்போதுமே. ஏன்னா 3-4 ஸ்டேஷன் நான் ஒரு ஸ்டேஷன் அதிகாரியாக இருந்தாலும் 3-4 ஸ்டேஷன் எக்ஸ்ட்ரா இன்சார்ஜ் பார்த்ததுனால ஏதாயிலும் ஒன்று ரெஸ்கியூ அது ஏதாயிலும் ஒரு இது இருந்துகிட்டே இருக்க, வர முடியாது. இனிமேல் அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரத்துக்கு ரெடியாக காத்திருக்கிறேன். அந்த உத்தரவாதம் தர அவசியம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்கள்கிட்ட சிறப்பாக இருந்து காலையிலேருந்து சாயங்காலம் இருந்துட்டு போகணுன்னு உங்கள்கிட்ட உறுதி கூறுகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரு நல்ல பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாம் ஐயா. உங்களுக்கு ஒரு 10, 11, 12 மோட்டிவேஷன் கிளாஸு கட்டாயம் இப்போ அடுத்த மாதம் பண்ணும் பொழுது நீங்கள் வாழ்த்துறை வழங்கி அந்த மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்த நான் பட்டிமன்றத்துக்கு ஒப்படைக்கிறேன். Yes, I would like to introduce the Arivu team, Haifa, Anushka, Amima, and Volukam team is Asia Begum, Damayanti and Abhinaya. And our judge is going to be Chendamil. So let's welcome and give applause for the Pattimandram troupe, and we can start the Pattimandram. Thank you. என்னை ஈன்ற தாய்க்கும் அவைக்கு முந்திருக்க செய்த தந்தைக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இங்கே மாண்புமிகு பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் எங்களை எல்லாம் வாழ்த்த வந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்களை எல்லாம் உச்சியில் நிறுத்திவிட்டு அமைதியாக வேடிக்கை பார்க்கும் என் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நடக்கும் இச்சிறப்பு பட்டிமன்றத்தின் தலைப்பு மாணவர்களுக்கு பெரிதும் தேவை அறிவா ஒழுக்கமா என்பதுதான். அறிவே தேவை என்பதை குறித்து 3 பேர் ஒரு அணியாக நின்று தங்களது கருத்துக்களை எடுத்து கூற உள்ளார்கள். தோழி 11ஆம் வகுப்பை சார்ந்த தோழி அமீமா அவர்கள், அனுஷ்கா அவர்கள், 9ஆம் வகுப்பை சார்ந்த தோழி ஐஃபா அவர்கள். அதே நேரத்தில் எதிரணியாக நின்று ஒழுக்கமே என வாதாட 3 வந்துள்ளார். 11ஆம் வகுப்பை சார்ந்த தோழி ஆசியா பேகம் அவர்கள், தமயந்தி அவர்கள், அபிநயா அவர்கள். இதை குறித்து கருத்துக்களை பேச முதலாவதாக அறிவு அணியின் தலைவி தோழி அமீமா அவர்களை அழைக்கின்றேன். இன்றைய மாணவர்களுக்கு பெரிதும் தேவை அறிவே. வெள்ளை தாமரையில் வீற்றிருக்கும் கலைமகளை வணங்கி மாண்புமிகு பட்டிமன்ற அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பெருமை மிகு நம் பள்ளியின் தாளாளர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கும் அயராத உழைப்பாளி ஐயா அவர்களே, என் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, என் உடன் பயிலும் மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மாணவர்களுக்கு பெரிதும் தேவை அறிவே ஒழுக்கமா என்னும் தலைப்பில் நடைபெறும் பட்டிமன்றத்தில் அறிவு என்ற அணியின் சார்பாக உங்கள் முன் துவங்குகிறேன் என் உரையை. இன்றைய உலகம் போட்டி நிறைந்த உலகம். அதில் வெற்றி பெற அறிவு மிக அவசியம். அறிவு இல்லாமல் அறிவியல் வளர்ச்சியா? அறிவு இல்லாமல் தொழில்நுட்பமா? அறிவு இல்லாமல் மருத்துவ முன்னேற்றமா? இன்று ஒரு மாணவன் அறிவு பெற்றால்தான் அவன் சுயநிலையுடன் வாழ முடியும். அறிவு கண்களை திறக்கும். அறிவு கேள்விகளை கேட்க வைக்கும். இன்றைய எவ்வித வளர்ச்சிகளுக்கும் அறிவின் துணை கொண்டே ஏற்படுகின்றது என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை நடுவர் அவர்களே. வள்ளுவரின் வாக்கியத்திற்கேற்ப அறிவு அச்சம் காக்கும் கருவி, அதாவது வாழ்வின் இறுதி வரை காக்கும் கருவி என்று அறிவு மட்டுமே என்று கூறி அறிவே அறிவே என்று என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அறிவு என்ற தலைப்பில் பேசிய தோழி அமீமா அருமையான கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். அறிவு அறியாமையை நீக்கி அறிவு கண்ணை திறக்கும் என்றார்கள். அறிவு மாற்றத்தை உருவாக்கியுள்ள என கூறினார். வாழ்த்துக்கள் தோழி. அடுத்ததாக ஒழுக்கமே என்ற தேவை என பேச தோழி ஆசியா பேகம் அவர்களை அழைக்கின்றேன். மாண்புமிகு பட்டிமன்ற தலைவர் அவர்களே, ஒழுக்கத்தை போதிக்கும் ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். அறிவு அற்றம் காக்கும் கருவிதான், ஆனால் அந்த அறிவை வழிநடத்துவது ஒழுக்கம் அல்லவா? நடுவர் அவர்களே, அறிவு இருந்து ஊழல் செய்பவர்கள் பெருகி கொண்டிருக்கும் உலகம் இது. ஒழுக்கமில்லாத அறிவு ஆபத்தான ஆயுதம். ஒழுக்கமில்லாத அறிவு ஆபத்தான ஆயுதம். இன்றைய அனைத்து கண்டுபிடிப்புகளும் ஒழுக்கமற்றவரின் கையில் சிக்கி மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பது அனைவரும் அறிவோம். அந்த மாதிரி மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றதுல ஒன்று தான் பைக்கு. அது ஒழுக்கமாக இருக்கவங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒழுக்கமே இல்லாதவங்க நான் ரேஸ் போகிறேன், நான் திருடுறதுக்கு போகிறேன், அந்த மாதிரி சொல்லி அதை தேவையில்லாத யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒழுக்கமாக இருக்கவங்க அதை அவங்களோட தேவைக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஒரு மாணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்னா அவன் நேர்மையோட கட்டுப்பாடு, மரியாதை, பொறுப்பு இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டதான் சமூகத்திற்கு ஒரு நல்ல மாணவனாக மாறுவான். அப்படி இல்லாமல் இது எல்லாமே இல்லாமல் இருந்தானா ஒழுக்கமற்று அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவன் போவான். இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒழுக்கமாக தான் இருக்கணும். இது நாளும் அவனுக்கு ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் தான் வாழ்க்கையோட அடித்தளம் இல்லாத வாழ்க்கை நிலைக்குமா அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒழுக்கமாக ஸ்கூலுக்கு படிக்கிறவங்களுக்கும் ஸ்கூலில் இல்லாமல் வீட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்க டிஃப்ரென்ஸில் ஸ்கூலுக்கு படிக்கிறவங்க அவங்களோட சார் சொல்கிற மாதிரிலாம் கேட்டு ஒழுங்காக ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க அப்படி இருப்பாங்களா அப்படின்றது இல்லை. வீட்டில் இருக்கவங்க எப்படின்னா ஃபோனில் பார்த்து டிவியில் பார்த்து நான் அவனை மாதிரி ஹேர் கட் பண்ண போகிறேன், நான் இவனை மாதிரி பண்ண போகிறேன் அப்படி சொல்லி தேவையில்லாத அப்படிலாம் அதை பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத இதுக்கெல்லாம் தேவையில்லாமலாம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒழுக்கம் தான் பெருசு. ஆகவே இன்றைக்கு பெரிதும் தேவை தனி மனித ஒழுக்கமே என கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். அருமையான கருத்துக்களை திறமையான ஒழுக்கத்துடன் பேசி அமர்ந்திருக்கும் தோழிக்கு வாழ்த்துக்கள். ஒழுக்கமில்லாத அறிவு ஆபத்தானது. மாணவர் பெரும் அறிவு அவனுக்கு மட்டுமே. ஒழுக்கமான மாணவன் சமூகத்திற்கு பயனுள்ளதாக மாற்று என்ற கருத்துக்கள் சிறப்பானது. அடுத்ததாக அறிவணியிலிருந்து தோழி அனுஷ்கா அவர்களை அழைக்கின்றேன். என் அருமை தமிழே, என்னை உலகிற்கு தந்த பெற்றோரே, வாழ்க்கை வழிகாட்டும் பள்ளியே, அடித்தளத்தை அமைத்து கொடுக்கும் ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். அறிவின் சிகரமாய் அமர்ந்திருக்கும் பட்டிமன்ற நடுவர் அவர்களே, நான் இன்று மாணவர்களுக்கு பெரிதும் தேவை அறிவே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அறிவே நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மனித வளர்ச்சிற்கும் அடித்தளம். நடுவர் அவர்களே, அறிவுதான் சரியான முடிவுகளை உருவாக்குகிறது. ஆப்பிள் மேலே இருந்து கீழே ஏன் விழுகிறது, பறவை ஏன் மேலே பறக்கிறது என கேட்க தூண்டியது எது? அறிவுதானே நடுவர் அவர்களே? ஆமாம்மா. யுரேக யுரேக என அறிஞனை ஓடச் செய்ததும் அறிவுதானே? ஆண்டோர்களே, நடுவர் அவர்களே,
அறிவு எது நல்லது எது கெட்டது என உணர்த்துகிறது. சென்ற இடத்தால் செலவிடாத தீமையிலிருந்து நன்மையின் பால் சேர்ப்பது அறிவே என வள்ளுவமே கூறுகிறது நடுவர் அவர்களே. ஆமாம்மா. எனவே அறிவுதான் நல்லொழுக்கத்தை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை என்று கூறுவேன். இன்றைய காலங்களில் அறிவுடையவர்கள் தான் பின் வருவனவற்றை முன்னரே அறிந்து கொள்ளக்கூடியவர்கள். அவர்களால் தான் சமூக மாற்றம் ஏற்படும். இப்போ அறிவற்றம் காக்கும் கருவி சேர்வார்க்கும் முள்ளழிக்கல் ஆக அரண். அதாவது இறுதி காலம் வரையும் காப்பாற்றும் கருவி எதுனா அறிவு தான். அறிவு இருந்தால் நம்மை பகைவரால் கூட ஒன்றும் செய்ய முடியாது என வள்ளுவரே கூறியுள்ளார் நடுவர் அவர்களே. இப்போ நீங்களே கேளுங்க. சொல்லுமா. ஒரு மாணவனுக்கு பொறுப்பு, கட்டுப்பாடு, நேர்மை, மரியாதை வேண்டுமானால் அறிவு இருக்க வேண்டும் அல்லவா? இன்றைய காலங்களில் அறிவு இருந்தால்தான் வேலை வாய்ப்பே கிடைக்கிறது. எனவே அறிவுதான் வாழ்க்கையின் அடித்தளம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறிவாளிகள் குறித்தும் ஆப்பிள் குறித்தும் அருமையான பேசினார் தோழி. ஆப்பிள் அறிவாளியை மேலும் அறிவாளியாக மாற்றியது. புவியீர்ப்பு விசையை உலகுக்கு அறியச் செய்த அதே ஆப்பிள் நிறுவனமாக சுற்றி திரிந்தது. பகுப்பறிவு பெற்ற நாகரிகம் மனிதர்களுக்கு மாற்றியது. அதே ஆப்பிள் தன் ஏழைகளின் பசியை போக்குகிறது. நன்றி தோழி. அடுத்து ஒழுக்கமே என்ற அணியில் பேச தோழி தமிழேந்தி அவர்களை அழைக்கின்றேன். அவையில் அமைந்திருக்கும் ஆன்றோரே, சான்றோரே, பெற்றோரே, எமையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, என் உடன் பயிலும் மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஒழுக்கமில்லாத அறிவால் என்ன பயன்? இன்று நடைபெறும் அனைத்து சமூக சீர்கேடுகளும் ஒழுக்கமுடையவர்களால் நடைபெறுகிறதா என்பது கேள்விக்குறிதான். கல்வி பெற்ற சமூகத்தில்தான் இன்று பல உயிர்கள் பலியாகின்றன. கல்வி ஒழுக்கத்தை போதிப்பதாக இல்லை. ஒழுங்கற்ற நிலை கல்வி அறிவு பெற்ற சமூகத்தில்தான் காணப்படுகிறது அல்லவா நடுவர் அவர்களே? மாணவ சமுதாயம் இன்று எவ்வாறு பள்ளிக்கு வருகிறது என்பதை அனைவரும் அறிவோம். சரியான ஆடை அணியாமல் தலைமுறையை எவரையோ பார்த்து வெட்டி கொண்டு அதன்படி திரியும் மதுவுக்கு அடிமையாகி பெற்றோருக்கும் ஆசிரியர் சமுதாயத்திற்கும் மதிப்பளிக்காத மாணவ சமுதாயம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. நடுவர் அவர்களே, இவற்றை சரி செய்ய ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். ஒழுக்கமுள்ள மாணவ சமுதாயம் உருவாக வேண்டும். ஒழுக்கம் உயிரை விட சிறந்தது. ஒழுக்கம் மனிதனை மனிதனாக்கும். நல்ல மனித சமூகத்தை உருவாக்க வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்ற குறளை திருவள்ளுவர் கிமு காலத்திலேயே குறிப்பிட்டுள்ளனர். எனவே நாமும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒழுக்கம் குறித்து பேசிய தோழி தமிழேந்தி அருமையான கருத்துக்களை கூறினார். வாழ்த்துக்கள். கல்வி அறிவு பெற்ற சமூகத்தில் தான் இன்று பல உயிர்களை ஒழுக்கமாக இல்லாதனால் பலியாகின்றன என நிகழ்வோடு ஒப்பிட்டு கூறினார். அருமையான கருத்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக அறிவு குறித்து தங்களது இறுதி வாதத்தை வெளியிட தோழி ஐஃபா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பெருமைமிகு பட்டிமன்ற விழா நாயகரே, ஆண்டு விழாவிற்கான வந்திருக்கும் அறிவார்ந்த சமூகமே, சான்றோரே, எமையெல்லாம் அறிவின் உச்சத்திற்கு கொண்டு போகும் ஆசிரியர் பெருமக்களே, உங்களை அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, அறிவே மாற்றத்திற்கான கருவி என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நிர்வாணமாக இருந்த மனிதன் அறிவின் வளர்ச்சியால் ஆடை அணிய தொடங்கினான். விவசாயம் செய்ய தொடங்கி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருவிகளையும் அறிவால் உருவாக்கி கொண்டான். வானில் இருக்கும் நிலவை காட்டி சோறு ஊட்டிய மனிதன் இன்று வானிலேயே விவசாயம் செய்ய தொடங்கினான். ஒழுக்கத்தினாலா அல்லது அறிவின் காரணமாகவா? பெண்களை நல்லொழுக்கம் என கூறி வீட்டிலேயே முடங்கி வைத்திருந்தவர்களை தம் பகுத்தறிவு சிந்தனையால் விண்வில் பறக்க செய்தது எல்லாம் பெரியோரின் அறிவினால் தானே நடுவர் அவர்களே? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் வள்ளுவர். நல்லொழுக்கம் உடையவர் கூறிய கருத்துக்களை ஆராய்ந்து தெளிதல்லவோ அறிவின் வெளிப்படை எனலாம். சமூக வலைத்தளங்களை போலியான தகவல்களை பரப்புவது அறிவின் குறைபாடு. நடுவர் அவர்களே, போலியான செய்திகளை நம்புவது கூட அறிவின்மையே. ஒழுக்கம் மனிதனை நல்லவனாக மாற்றும், ஆனால் வல்லவனாக மாற்றுவது அறிவே. ஒழுக்கம் இருந்தால் அறிவு இல்லை, ஏனில் தவறு நடக்கும். இஸ்ரோ அனுப்பிய சந்திரன் 3 வெற்றி பெற காரணம் விஞ்ஞானிகளின் அறிவினால் தானே நடுவர் அவர்களே? ஆமாம்மா.
மிகப்பெரிய மருத்துவ பேரழிவுகளுக்கு மருந்து கண்டுபிடித்த எல்லாம் அறிவினால்தான் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, அறிவே 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 இன்றைய மாணவன் சமுதாயத்துக்கு தேவை என கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய மாணவர்களுக்கு பெரிதும் தேவை அறிவே என்பதை குறித்து பேசிய தோழி அருமையான கருத்துக்களை பதிவு செய்தார்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக இறுதியாக ஒழுக்கம் குறித்து பேசி வருகிறார் தோழி அபிநயா. வாருங்கள், கருத்துக்களை தாருங்கள். உயர் தனி செம்மொழியான எம் இனிய தமிழ்மொழியை வணங்கி கடல் போல் பறந்து விருந்த மனம் கொண்ட எமது பள்ளி தாளர்களுக்கும் படைக்கும் துடுப்பை போல் எங்களை முன்னேற செய்யும் அன்பார்ந்த ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடன் பயணிக்கும் ஒழுக்கமுள்ள சக மாணவ மாணவர்களுக்கும் என்னை அதற்கும் மேலாக என்னை பொக்கிஷம் போல் பாதுகாக்கும் எனது பெற்றோர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவு மனிதனுக்கு சக்தி தருகிறது, ஆனால் அந்த சக்தி நல்லதுக்காக கெட்டது என தீர்மானிப்பது ஒழுக்கமே. அறிவு கூர்மையான கத்தி என்றால் அதை பாதுகாக்கும் முறை நல் ஒழுக்கமே ஆகும். அறிவு இல்லாதவன் ஆபத்தானவன் என்றால் ஒழுக்கமில்லாதவன் பேராபத்தானவன். அறிவு மதிப்பெண் வாழ்க்கைக்கு வேலை வாய்ப்பு தரலாம், ஆனால் ஒழுக்கம் வாழ்க்கைக்கு மரியாதையை தருகிறது. சட்டம் தன் கடமையால் மனிதனை கட்டுப்படுத்தும், ஆனால் ஒழுக்கம் மனசாட்சியில் மனிதனை கட்டுப்படுத்தும். நடுவர்களே, உப்பில்லாத பண்டமும் குப்பையிலே, ஒழுக்கமில்லாத செயலும் குப்பையிலே. ஒழுக்கமான வாழ்க்கை நமக்கு சுயமரியாதை தருகிறது, சிறந்த மனிதராக மாற்றுகிறது. நீரின்றி அமையாது உலகு, சாதி மதம் பார்க்காமல் பழகு என கூறி எனது உரையை நிறைவேற்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக ஒழுக்கம் குறித்து பேசிய தோழி அவர்களுக்கு மதிப்பெண் வாழ்க்கைக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும், ஆனால் ஒழுக்கமே வாழ்க்கைக்கு மரியாதை தரும் என்றார்கள். அருமையான கருத்துக்கள். இறுதியாக எனது தீர்ப்பு உரை. மாண்புமிகு பள்ளி தாளர் குழுமை அவைக்கும் மீண்டும் ஒருமுறை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தேவை அறிவா ஒழுக்கமா என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பட்டிமன்றம் சிந்தனையை தூண்டும் வகையிலும் சமூக பொறுப்பை நினைவூட்டும் வகையிலும் அமைந்திருந்தது. சிலப்பதிகாரம் கூட்டும் பட்டிமன்றத்து பாங்கறிந்த ஏறுமின் என்பதற்கேற்ப இரு அணியினரும் தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். அறிவின் அவசியத்தை எடுத்துரைத்தவர்கள் அறிவியல் முன்னேற்றம், தொழில்நுட்ப முன்னேற்றம், பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றை சுட்டி காட்டினர். அதே நேரத்தில் ஒழுக்கமே இன்றைய முதன்மை தேவை என வாதிட்டவர்கள் அறிவு திசை தவறினாலும் அது அழிவாக மாறும் என்பதை தெளிவாக எடுத்துரைத்தார்கள். எனது கவனத்தை பெரிதும் கவர்ந்து ஒழுக்கமில்லாத அறிவு அழிவுக்கு ஆயுதமாக மாறும், ஒழுக்கத்துடன் கூடிய அறிவு அரிணை ஏறும் என்ற சமூக சூழ்நிலை நோக்கும் போது அறிவு குறைவால் அல்ல, ஒழுக்கம் குறைவால் தான் பெரும்பாலும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை. இறைவனை பார்க்க கோயிலுக்கு செல்லும் போதும் தலைவனை பார்க்க வீதிக்கு செல்லும் போதும் ஒழுக்கமில்லாமல் நடந்து கொண்டு பல உயிரிழப்புகளை நாம் காண்போம். ஒழுக்கம் என்பது அறிவுக்கு தடையல்ல, அது அறிவுக்கு வழிகாட்டி. அறிவு பள்ளிகளை கட்டியது, ஒழுக்கம்தான் மனிதர்களை காட்டியது. அறிவு மதிப்பெண் கொடுக்கும், ஆனால் ஒழுக்கம்தான் மதிப்பை கொடுக்கும். அறிவு இல்லாதவன் தோல்வியானவன் அல்ல, ஒழுக்கம் இல்லாதவன் தான் உண்மையான தோல்வியானவன். எனவே இன்றைக்கு மாணவ சமூகத்திற்கு அறிவுடன் கலந்த ஒழுக்கமே தேவை என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். இரு அணியினருக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிகச் சிறந்த முறையிலே இன்றைய பட்டிமன்றம் நிறைவடைந்திருக்கிறது. இங்கே வருகை புரிந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களும் பெற்றோர்களும் மாணவ செல்வங்களும் இந்த பட்டிமன்ற நிகழ்வினை கவனிக்கும் போது ஒன்றை நன்றாக கவனித்திருக்கலாம். இதில் பங்கேற்ற மாணவர்கள் எல்லாருமே மாணவர்கள் தான். ஆனால் இவர்கள் பேசிய பேச்செல்லாம் பார்த்தீர்கள் என்றால் மிக பண்பட்ட பல்வேறு நூற்றுக்கணக்கான பட்டிமன்றங்களிலே கலந்து கொண்டவர்களை எப்படி பேசுவார்களோ அந்த அளவிற்கு எந்த விதமான அச்சமும் இல்லாமல் தாங்கள் எடுத்துக்கொண்ட கருத்துக்களை மிக தெளிவாக சிறப்பாக வழங்கினார்கள். இந்த பட்டிமன்ற நிகழ்வினை பற்றி நம்முடைய கல்லை தமிழ்ச் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் கள்ளக்குறிச்சி மாவட்ட கம்பன் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளருமான பொறியாளர் திரு பே ஜெயபிரகாஷ் அவர்கள் தன்னுடைய கருத்துரையை இங்கு வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Let's welcome and give a big applause to them. Give big applause to him. Please clap the hands and welcome him to give his views. Thank you. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழே, வளர்க தமிழே.
அன்பு சார்ந்த மாணவமணிகளே, அருமையான ஒரு பட்டிமன்றத்தை இன்று காஞ்சனாதேவி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே நடத்தியிருக்கின்றோம். மிகச் சிறப்பான ஒரு பட்டிமன்றம். பொதுவாகவே பட்டிமன்றம் அப்படின்னாவே ஒரு பக்கம் வாதிடும்போது இன்னொரு பக்கம் அதை எதிர்த்து வாதிடுவது மரபு. அந்த மரபை கொஞ்சம் கூட மாற்றாமல் 6 மாணவிகளும் மிக அழகாக ஒரு பட்டிமன்றத்தை இன்று உருவாக்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை பகிர்வதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கம்மன் கழகம் சான்றொப்ப முடிகிறது. எதிர்காலத்திலே ஒரு நல்ல பட்டிமன்றத்தினுடைய பேச்சாளர்களாக, பட்டிமன்றத்தினுடைய தலைவர்களாக வருவதற்கான வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு அடித்தளமிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் ஒரு பட்டிமன்றம் செய்யறதுக்கு ஏறத்தாழ கடுமையாக ஒரு வார காலமாச்சு நீங்கள் பயிற்சி எடுத்திருப்பீங்க. மிக சிறந்த ஒரு பட்டிமன்றம். பொதுவாகவே பட்டிமன்றம்னு இப்போ பார்த்தீங்கன்னா சாலமன் பாப்பையனுடைய பட்டிமன்றம் நடந்துகிட்ருக்கோம். இன்னும் ஒரு 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா பொங்கல் விழாவுக்கு பட்டிமன்றம் நடக்கும். இந்த பட்டிமன்றங்கள் பொதுவாகவே அறிவு சார்ந்தவையாகத்தான் இருக்கும். இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா அறிவு சார்ந்ததா ஒழுக்கம் சார்ந்ததா? அறிவு என்பது அதிகமாக இருந்தாலும் ஒழுக்கம் என்பது தேவைன்ற ஒரு முடிவுக்கு இங்கே வரப்பட்டிருக்கு. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முடிவு தான். ஏன்னா இந்த அணியில் பேசிய அழகான அறிவு சார்ந்தவர்கள்லாம் பேசுனீங்க, உண்மைதான். உங்களை குறைத்தெல்லாம் மதிப்பிடலை, மிக அழகாக பேசுனீங்க. அந்த பக்கம் எதிர்த்து பேசினவங்க அதை விட அழகாக பேசுனீங்க. அழகையும் அதை விட அழகையும் கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு நூலிலே தான் வித்தியாசம் ஏற்படும். அறிவு இல்லாமல் ஒழுக்கம் இருக்க முடியாது, ஒழுக்கம் இல்லாத அறிவு ஆபத்தானது. ஆக பள்ளிக்கூடத்திலே நடந்த இந்த பட்டிமன்றம் அருமையான ஒரு நிகழ்வு. உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. So at the end of the session, ஒழுக்கம்தான் நல்லது, ஒழுக்கம் இருந்தால் தான் அறிவும் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பட்டிமன்ற தொகுப்பாளர்கள், பேச்சாளர்கள் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த நடுவரும் அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் வி வில் ஃபாலோ யுவர் வேர்ட்ஸ் அண்ட் ஒழுக்கம் இஸ் த பெஸ்ட் ஒன் and we just follow it up. Thank you.